சூப்பரான சன்னா மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ருப்பி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டு ருப்புனா மசாலா சேர்த்து தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கரம் மசாலா, சன்னா மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு வேக வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்து மூடி போட்டு 2 சவுண்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டான சன்னா மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்தி செஞ்சுருந்தோம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்.